குட்டி குரங்கு மற்றும் மாய வாழைப்பழம். ஒரு அழகான காட்டில் ஒரு குட்டி குரங்கு இருந்தது. அதன் பெயர் குண்டு. குண்டு மிகவும் சுறுசுறுப்பான குரங்கு. அது எப்போதும் குதித்து விளையாடும், மரத்தில் ஏறும், நண்பர்களுடன் ஓடி சிரிக்கும். ஒரு நாள் காலை குண்டு மிகவும் பசித்திருந்தது. எனக்கு வாழைப்பழம் வேண்டும் என்று அது சொன்னது. அது ஒரு பெரிய மரத்தின் மேல் ஏறி பார்த்தது. அங்கே ஒரு பெரிய மஞ்சள் நிற வாழைப்பழம் தொங்கிக் கொண்டிருந்தது. வா, இது என்ன பெரிய வாழைப்பழம் என்று குண்டு கத்தினது. அது மெதுவாக அருகே சென்றது. ஆனால் அந்த வாழைப்பழம் கொஞ்சம் மேலே இருந்தது. குண்டு குதித்தது. அடையவில்லை. மீண்டும் குதித்தது. இன்னும் அடையவில்லை. அப்போது அருகில் இருந்த குட்டி முயல் சின்னு சிரித்தது. குண்டு, நீ இவ்வளவு குதிக்கிறாய். ஆனால் அது இன்னும் மேலே போகிறது என்றது. குண்டு மேலே பார்த்தது. உண்மையாகவே வாழைப்பழம் கொஞ்சம் மேலே சென்றது. அது மாய வாழைப்பழமா என்று குண்டு ஆச்சரியமாக கேட்டது. அப்போது மரத்தின் பின்னால் இருந்து குட்டி கிளி பறந்து வந்தது. ஹாஹா, அது காற்றில் ஆடுகிறது. நீ குதிக்கும்போது அது அசைகிறது என்றது. குண்டு மீண்டும் முயன்றது. இந்த முறை அது ஒரு கிளையை பிடித்து தொங்கியது. அதன் வால் கீழே ஆடியது. முயல் சின்னு கீழே இருந்து கை தட்டியது. வா குண்டு, நீ முடியும் என்று அது ஊக்கமளித்தது. குண்டு ஒரு பெரிய சத்தத்துடன் குதித்தது. டடாம் என்று ஒரு சத்தம். அது வாழைப்பழத்தை பிடித்துவிட்டது. ஆனால் அடுத்த நொடியில் பட், வாழைப்பழம் கீழே விழுந்தது. குண்டும் கீழே விழுந்தது. சின்னு முயலும் பயந்து குதித்தது. அனைவரும் சில நொடிகள் அமைதியாக இருந்தார்கள். பின்னர் குண்டு மெதுவாக எழுந்தது. அதன் தலை மீது வாழைப்பழம் ஒட்டிக் கொண்டிருந்தது. முயல் சின்னு அதைப் பார்த்து சிரிக்க ஆரம்பித்தது. ஹா ஹா ஹா, குண்டு, நீ வாழைப்பழ கிரீடம் போட்டிருக்கிறாய் என்றது. கிளியும் சிரித்தது. இப்போ நீ ராஜா குரங்கு என்றது. குண்டு தன் தலையை தொட்டு பார்த்தது. வாழைப்பழம் நசுங்கி இருந்தது. அது கண்ணை சிமிட்டி சிரித்தது. நான் வாழைப்பழ ராஜா என்று அது சொன்னது. அனைவரும் சேர்ந்து சிரித்தார்கள். பிறகு குண்டு சொன்னது, நாம் இதை எல்லோரும் பகிர்ந்து சாப்பிடலாம். அது வாழைப்பழத்தை 3 துண்டுகளாக பிரித்தது. ஒரு துண்டு சின்னுவுக்கு, ஒரு துண்டு கிளிக்கு, ஒரு துண்டு குண்டுக்கு. அவர்கள் மூவரும் சேர்ந்து சாப்பிட்டார்கள். அப்போது சின்னு சொன்னது, நீ முதலில் தனியாக சாப்பிட நினைத்தாய். ஆனால் இப்போது நம்மோடு பகிர்ந்தாய். அதனால்தான் இன்னும் சந்தோஷம். குண்டு தலை ஆட்டியது. ஆம், நண்பர்களுடன் சாப்பிடும்போதுதான் உணவு ருசி என்றது. அவர்கள் மூவரும் ஒரு பாடல் பாட ஆரம்பித்தார்கள். நண்பன் இருந்தால் நலம், சிரிப்பு வரும் தினமும், பகிர்ந்து சாப்பிட்டால் மகிழ்ச்சி, இதயம் நிறையும் இனிமை. அந்த நாள் முதல் குண்டு எதையும் தனியாக சாப்பிடவில்லை. அது எப்போதும் நண்பர்களை அழைத்துக் கொண்டே இருந்தது. காட்டில் எல்லா மிருகங்களும் சொன்னார்கள், குண்டு நல்ல மனசு கொண்ட குரங்கு. அவர்கள் தினமும் சேர்ந்து விளையாடினார்கள், சிரித்தார்கள், பாடினார்கள். மாலை நேரத்தில் சூரியன் மறையும்போது குண்டு மரத்தின் மேல் அமர்ந்து சொன்னது, இன்று நான் ஒரு பெரிய விஷயம் கற்றுக்கொண்டேன். சிரிப்பு நண்பர்களுடன் வந்தால்தான் முழு மகிழ்ச்சி. முயல் சின்னு கையை அசைத்தது. கிளி பறந்து வட்டம் போட்டது. அனைவரும் சேர்ந்து கத்தினார்கள். நண்பர்கள் என்றால் சிரிப்பு. அந்த காடு தினமும் சிரிப்பு சத்தத்தால் நிரம்பியிருந்தது.